இன்றைய நாளிலே பேச கொடுத்த தலைப்பு, நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு என்னவென்று சொன்னால், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோயிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்பஸ் ஆஃப் காட், ஹவு த பர்பஸ் ஆஃப் காட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தின் நிறைவேற்றுவது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை குறித்ததாக நாம் பேசப் போகிறோம். அதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். நான் மட்டும் பேச மாட்டேன், சில பேரை கூப்பிடுவேன், நீங்கள் வரணும், அதனால் தெளிவாக கேளுங்க. ஓகே, அதனால் தூங்குறவங்க தூங்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நானும் தூங்கக்கூடாது, நீங்களும் தூங்கக்கூடாது. ஓகே, ஏசாயா 43:7, ஏசாயா 43:7 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் வாசிக்க வேணாம், நான் வாசிக்கிறேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் மகிமைக்கென்று ஏற்படுத்தின அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுடைய மகிமைக்காக நான் ஏற்படுத்தின மக்களை நான் உருவாக்கினேன், படைத்தேன், அவருக்கு என் நாமத்தை தரித்தேன், அவர்களை யாவரையும் கூட்டி கொண்டு வரப்போகிறேன் என்பேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனத்தை என்னுடைய மகிமைக்காக ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதுதான் தேவனுடைய பெரிய திட்டம், பெரிய பர்பஸ், பெரிய நோக்கம். நம்ம வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா அதில் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய மகிமைக்காக. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய மகிமைக்காக. ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். சரி, படைக்கப்படுகிறது என்று சொல்கிறது சரியான வார்த்தை கிடையாது, உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாம், நம்ம சிருஷ்டிகளெல்லாம் படைச்சாரு, ஆனால் நம்மளை உருவாக்குனார் ஆண்டவர். ஓகே, நாம் உருவாக்கப்பட்டதின் நோக்கம், யார் நம்மளை உருவாக்குனா? தேவன் தான் நம்மளை உருவாக்குனார். அவர் தான் உருவாக்குனார். அவர் அவருடைய நாமத்தை நம்ம மேல் தரிச்சார். அவர் எதுக்காக உருவாக்குனாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய மகிமைக்காக உருவாக்குனார். அதை நான் வச்சுக்கோங்க, தேவனுடைய மகிமைக்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. இப்போ மதன் பிரதர் இருக்காருன்னு சொன்னால், மதன் பிரதருக்குரியவர் அல்ல, அவருக்குரியவர் அல்ல. அவர் தேவனாலே உருவாக்கப்பட்டிருக்கிறார். தேவன் அவருக்கு தேவை, அதனால் உருவாக்கி இருக்கிறார். அவர் எதற்காக வாழ்கிறார் என்றால், தேவனுடைய மகிமைக்காக வாழ்கிறார். ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். இப்படி ஒவ்வொருத்தரையுமே நம்ம சொல்ல முடியும். நம்ம அப்பா அம்மா பெற்றிருப்பாங்க, அவங்க இந்த உலகத்துக்கு வந்திருப்போம். ஆனால் அந்த தேவன் ஜீவனை கொடுத்து அந்த பெற்றோர்களுக்கு வளர்க்கும்படியாக கொடுத்துருக்கிறாரே தவிர, அந்த ஜீவனை உருவாக்கினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ கேரா இருக்கானா, குழந்தையா இருக்கா, உங்கள் அப்பா அம்மா மூலமாக அவள் வந்திருக்கா. ஆனால் கேராவை உருவாக்கினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் தான் உருவாக்கினார். அவள் எதற்காக வளர்க்க போகிறாங்க? தேவனுடைய மகிமைக்காக. இதனால் வச்சுக்கோங்க, இதுதான் பர்பஸ் ஆஃப் காட். அது மாதிரி நான் என்னுடையவன் அல்ல. சொல்லுங்க, யார் நம்ம உருவாக்குனா? தேவன். Who is the owner of our life? Who is the owner? God. ஓகே, எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய மகிமைக்காக. தேவனுடைய மகிமைக்காக நம்ம இங்கே இருக்கிறோம்னு சொன்னால், அது எதுக்காக யாரோ ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்க. தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். எதற்காக உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா. இந்த தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் முக்கியத்துவம் என்பதுதான் தலைப்பு. என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? வாய் தட் காட் ஹஸ் கிரியேட்டட் அஸ் இன் திஸ் எர்த். இந்த வாழ்க்கையில் நம்மளை தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதில் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் 10:31 சொல்கிறது, ஆகையால் நம்ம என்ன செஞ்சாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், சொல்லுங்கள், உங்களுக்கு வசனம் தெரியும்ல, சொல்லுங்கள். ஆகையால் நீங்கள்
புசித்தாலும் குடித்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எல்லாவற்றையுமே வந்து தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள். இன்றைக்கி வந்து பிரசங்கம் மாதிரி இருக்காது, இது புரிந்து கொள்வதற்காக சில இது வந்து இது பேசிக்கான இதுதான், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே போகணும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வாசிக்க வேணாம், நான் சொல்கிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எக்லஸ்டிக்ஸ் யார் எழுதுனாது? எக்லஸ்டிக்ஸ் பிரசங்கி யார் எழுதுனது? சாலமோன், ரைட்டா? சாலமோன் நானே எழுதியிருக்காரு 3:11. God has placed the eternity in the human heart. எல்லா மனிதர்களுக்கும் அவர் ஒரு இதை வச்சுருக்காரு, ஒரு இதை வச்சுருக்காரு. அவரை உருவாக்கும் போதே ஒரு நாலேஜை போட்டார். எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருதயத்துக்குள்ளே போட்டார். இருதயம்னா நம்ம துடிக்கிற இருதயம் கிடையாது, மனசுக்குள்ளே ஒரு எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டார். ஒரு நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டார். அதே நேரத்தில் த டிசையர் டு அச்சீவ், டிசையர் டு அட்டைன் எட்டர்னிட்டி அதையும் போட்டார், ஒரு ஆசையும் போட்டார். ஆனால் எந்த மனிதராக இருந்தாலும், இந்து சகோதரர்களாக இருந்தாலும், முகமதிய சகோதரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தோடு மடிய போகிறவள் அல்ல. ஏதோ ஒன்று இதற்கு அப்பால் ஒன்று இருக்கிறது, நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது, எட்டர்னிட்டி என்று ஒன்று இருக்கிறது, நல்லா தெரியும். அது எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆசையும் அவங்களுக்கு இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும், நமக்கும் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் கடவுள் இன்னொரு இதையும் போடுறார். God has placed the world in the human heart. வேர்ல்ட்னா என்னது? இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களால் ஒரு மகிழ்ச்சி உருவாகிறது. அதையும் சொல்லிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து அதனுடைய ஆசீர்வாதங்கள் அதையும் வந்து இறுதியில் போட்டார். இதை போட்டனால ரெண்டுமே கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. ஒரு பக்கம் நித்தியம், ஒரு பக்கம் உலகம் தருகிற ஆசீர்வாதம், அது கடின உழைப்பு, அவங்க செய்கிற பிஸ்னஸ்ஸு, காரை சுற்றி உள்ளவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாலும் வாய்க்கும், நல்லா சம்பாதிப்பாங்க, அவங்கள மாதிரி எப்படியும் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவங்க உலகத்தில் ஆசீர்வாதத்துக்கு போகிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியும் ஆண்டவர் தரார் அவங்களுக்கு. அதனால தட் ஹியூமன் பீயிங் cannot understand what God is doing from the beginning to end. அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் உலகத்தை வந்து உள்ளே போட்டனால அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அதனால வந்து கடவுளுடைய காரியத்தையோ அவர் என்ன செய்கிறாரு, இதற்காக நம்மை படைத்தார், அவர் ஆரம்பத்தில் செஞ்ச காரியம் என்ன, முடிவில் செய்ய போகிற காரியம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாதபடி அங்கேயும் ஒன்று வச்சுட்டார். ஏன்னா நம்ம தேவன் வந்து அவருக்கு எல்லாத்திற்கும் ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். சித்தத்தை அதை மீறி அவர் உள்ளே வரமாட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை உருவாக்கினேன். எதற்காக உருவாக்கினேன் என்றால் என்னுடைய மகிமைக்காக நான் உருவாக்கினேன். ஆனால் நான் வந்து உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் உன் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரெவல்யூஷன் 3:20 says, என்ன சொல்லுது சொல்லு சேஷா? ரெவல்யூஷன் 3:20 தெரிஞ்சவன தூங்கிட்டியா? ஓகே, ரெவல்யூஷன் 3:20 என்ன சொல்லுதுன்னா, வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். டோரில் வந்து நம்ம வீட்டு டோரில் வந்து நிற்கிறாரு, நின்று தட்டுறாரு, நாக் பண்ணுறாரு. புரியுதா? தமிழ் புரியுதா? இஸ் நாக்கிங் அட் த டோர்னா இருதயத்தில் கதவுல வந்து தட்டுறார். தட்டிட்டு நான் உள்ளே வரட்டான்னு கேட்குறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் அப்படி சொல்கிறார். அவர் தான் உருவாக்குனாரு, அவர் தான் ஓனரு. அவர் வாசப்படின்னு தட்டார், உள்ளே வரமாட்டார். வாசலின் வழியாக வருகிறவர் அவர் வேணும். இன்னொருத்தர் இருக்கான் திருடன், அவனுக்கும் வாசல்லாம் தேவையில்லை. பேக் கேட்டு வழியாக வருவான், சைட் கேட்டு வழியாக வருவான், உள்ளே வந்து அவன் விரும்பினதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனோ திருடன், அவன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் எல்லா வேலையும் பார்த்துருவான். திருடன் எப்படி வருவான், எந்த வழியில் வருவான் அப்படின்றது தெரியாது. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் வாசல் வழியாக வருகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசலில் வந்து உள்ளே வரமாட்டார், வெளியே தட்டுவார். நம்ம வந்து அவருக்கு ஓப்பன் பண்ணி ஆண்டவரே வாங்க அப்படின்னு சொன்னால் தான் அவர் உள்ளே வருவார். ஓகே, இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதில் வந்து again I want to explain. God has placed innate sense of timeless realm. ஒரு நிலைத்தன்மையை ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தில் போட்டிருக்காரு. அதே நேரத்தில் உலகத்தையும் போட்டிருக்காரு. இட் இஸ் அ ஹியூமன் லிமிட்டேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் டூயிங் இன் அவர் லைஃப்.
அந்த ஹியூமன் லிமிட்டேஷன் இருக்குது. இது வந்து ஒரு கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று எதிர்விதமாக செயல்படுது. அந்த மாதிரி இருக்குது. சரி, அடுத்த வசனங்களை வாசிக்கிறோம். இப்போ வந்து ஆண்டவரோடு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவரோடு இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை. அவர் தான் நம்ம தேவன், அவர் தான் நம்ம உருவாக்குனாரு, அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து தேவன் வந்து இருக்காரு, இதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் வெளியில் நின்றுக்கிறாரு, அவருடைய ஆசையை வெளிப்படுத்துறாரு. தேவனுடைய இது ஏசாயா 1:1 சொல்றாரு, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். மாடு தன் எஜமானையும் கழுதை தம் முன்னணியையும் அறியும், ஆனால் இஸ்ரவேலோ அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் சொல்லி வருத்தப்படுறார். யார் படைச்சாரு? அவர் தான் உழவனர் நம்மளுக்கு. ஆனால் அவர் வருத்தப்படுறார். அவர் எப்படி பாருங்க, அவர் வந்து நம்மளை உருவாக்கி அவருடைய மகிமைக்காக படைத்து அவர் வந்து வருத்தப்படுறாரு, வெளியே நிற்கிறாரு, வருத்தப்படுறாரு, அவருடைய ஆசையை சொல்கிறார். மாடு கூட தன்னுடைய எஜமானை அறியும், கழுதை தன் முன்னணியை அறியும், ஆனால் என்னுடைய ஜனம் அறிவில்லாமலையால் சங்காரமாகல. அறிவில்லை, என்னை குறித்து தான் அறிவில்லை, நான் இருந்தால் தான் வாழ்க்கை, நான் தான் அவங்களை உருவாக்கினேன், அவங்களோட நான் இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை. ஆனால் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அதை வந்து வெளியிலேருந்து சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் இன்னொரு வசனம், எரேமியா 2:13 என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாய என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி, ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் ஜீவ நீரூற்றாக என்னை விட்டு விட்டாங்க, ஆனால் வெடிப்புள்ள தொட்டிகளை, ஒருபோதும் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தேடிக்கொண்டார்கள். இதுதான் வந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுக்கணும். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன செய்கிறோம்னா வந்து மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்குறோம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இதை சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. அவர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளியிருந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அவரால் வர முடியும், ஆனால் நம்ம சுய சித்தத்தை மீறி அவர் வரமாட்டார். ஆனால் வெளியிலிருந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா வந்து நம்ம மேலே அன்பு செலுத்துகிறார். ஆரம்பத்திலிருந்து பாருங்கள், அதாவது டிஃப்ரெண்ட் ஏஜஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். முதல் மனிதன் வந்து ஆதாம், நம்மளுக்கு தெரியும். ஆதாம் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியாகவும் ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார். எப்படி பாருங்கள், ஏன்னா அவனை உருவாக்கி அவனோட வந்து அன்பு செலுத்தணும், அவனை வந்து அவனோடு கூட உறவாட வேண்டும். சாயங்கால பகலின் குளிர்ச்சியான வேலைகளில் வந்து அவர் வந்து அவரோடு உறவாடுகிறவராய் இருக்கிறார். இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஏன் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியாக, மற்றதெல்லாம் வந்து உண்டாவதாக படைச்சிட்டாரு. ஏன் மனிதனை மட்டும் இந்த மாதிரி படைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஹி வாண்டட் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப், ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். அதனால தான் வந்து தன்னை போலவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்கெல்லாம் உட்காந்து பிளான் பண்ணி இந்த மனிதனை இவ்வாறாக உருவாக்க வேண்டும், மண்ணிலிருந்து எடுத்து டிசைன் பண்ணி வச்சுட்டு அவர் உருவாக்கியிருக்கிறார். எதற்காக என்றால் மனிதனோடு கூட உறவாட வேண்டும், அனுதினமும் பேச வேண்டும், அதில் தான் அவனுக்கு வாழ்க்கை இருக்குது, நான் பேசினா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உருவாக்கியிருக்கார். அப்போ வந்து ஆதாமுக்கு வந்து ஒரு அழகான தோட்டத்தை கொடுத்து, துணைவியாரையும் கொடுத்து, ஏவாளையும் கொடுத்து, அவனுக்கு ஆளும்படியாக அதிகாரத்தையும் கொடுத்து அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்கார். ஒரு தோட்டத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்கார். காரணம் என்னவென்று சொன்னால், அவரோடு கூட உறவாட வேண்டும், அவரோடு பேச வேண்டும். இந்த உறவில் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பது நன்றாக தெரிந்து அந்த உறவை அவர் மதிக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் எங்கே இருக்காரு, நம்ம கூட பேச மாட்டேங்கிறாரு, நம்ம சில கஷ்டத்தை போயிட்டுருக்கோம், அவர் இருக்காரா இல்லையா தெரியல, இட்ஸ் ராங், தவறு, ரைட்டா? அவர் சொல்கிறாரு, ஒரு பொழுதும் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தேடிக்கொண்டார்கள். இப்போ பார்க்கலாம், இந்த ஆதாம் அண்ட் ஏவாள் அவங்க வாழ்ந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, பாவம்னா என்னன்னு தெரியாது. தே ஆர் லிவிங் இன் த பீரியட் ஆஃப் இன்னோசன்ட் பீரியட். அதாவது அவங்களுக்கு அறியாமை காலத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு பாவம், இது நன்மை, இது தீமை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு தோட்டத்தில் வச்சு அதில் சொல்கிறாரு, ஒரு கட்டளை கொடுக்குறாரு, இந்த இங்கே 2
விருட்சங்கள் இருக்கிறது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம், அந்த கனிகளை கொடுக்குற ஒரு விருட்சம். இன்னொன்று வந்து என்னது மறந்து போச்சு. இல்லை தூங்குனீங்களா பார்த்தேன். ஜீவ விருட்சம் அதை வச்சுறாரு, தோட்டத்து நடுவில் வச்சுறாரு. இதை வந்து நீ சாப்பிடாதப்பா, நன்மை தீமை அறியத்தக்கது வந்து நீ சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா நீ சாக போகிற, செத்துருவ, மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவன் சாப்பிட்றான். அது வந்து இட்ஸ் நாட் அ ஃப்ரூட் தான், ஆனால் அது வந்து ஒரு நாலேஜ், நன்மை தீமை அறியத்துக்கு ஒரு உடனே வந்து அந்த கீழ்ப்படியாமையினாலே அதை சாப்பிட்றாங்க. 2 பேருமே சாப்பிட்றாங்க. ஏவாளை வந்து பிசாசு வஞ்சிக்கிறான், சாப்பிட்றான், எல்லாமே பண்ணிடுறாங்க. அது வந்து ஏவாள் பிசாசு தான் காரணமானு கேட்டால் பிசாசு காரணம் இல்லை. அவன் வந்து அவனுடைய காரியத்தை செய்கிறான், பிசாசு வஞ்சிக்கப்படுறாங்க. ஸோ ஏவாள் வந்து கொடுக்குறான், ஆதாம் சாப்பிட்றான். அதனால கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் வருது. பாவத்தின் மூலமாக மரணம், வியாதி, அது மாதிரிலாம் வருது. ஸோ அது வந்து இன்னோசன்ட் பீரியட், அது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நன்மை தீமை இருக்குது, அந்த ரிலம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த பீரியடில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நோவாவின் காலம். நோவாவின் காலத்தில் வந்து மக்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அதன் மூலமாக அங்கே வந்து ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் மேட் வித் மனித குல டாக்டரோட உருவாடி அது மூலமாக ராட்சதெல்லாம் உருவாக்குறாங்க. அது வேறு ஸ்டோரி, இன்றைக்கி வந்து இப்போ முடியாது. எனவே நாம் ரஷ் பண்ணுவோம். இந்த நோவாவின் காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பையும் ஆண்டவர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. நோவாவின் ஃபேமிலி மட்டும் ஒபே பண்ணுறாங்க, காப்பாற்றுறாரு. எப்பயுமே உருவாடிக்கிட்டே இருக்காங்க. அவர் ஓனர், இஸ் த ஓனர், அவர் நம்ம உருவாக்கினவர். ஆனால் வந்து நம்ம ஜென்டில் உருவாக்கி வேணும், இந்த பிள்ளை வேணும், நான் தான் உருவாக்கினேன், அவன் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ நோவாவின் காலத்தில் வந்து அவர்கள் பாவம் செய்கிறார்கள், நோவாவின் குடும்பம் காக்கப்படுகிறது, அது தெரியும். அது வந்து மனசாட்சியின் காலம், மனசாட்சி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நோவாவின் காலத்துக்கு அப்புறம் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி உருவாக்குறாரு. அதன் மூலமாக மோசஸ் வர்றாரு. மோசஸ் கருத்து 10 கட்டளை கொடுக்கப்படுகிறது. மோசையானிக் லா நிறைய கொடுக்கப்படுது. இதுபடி வாழுங்க, இதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, இதுபடி வாழுங்க, இந்த மாதிரி இதுபடி வாழுங்க, இதுபடி வாழ்ந்தா தான் உங்களுக்கு வாழ்க்கை, அதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, இந்த மாதிரி பண்ணுங்க, இது கட்டளை, இது வந்து என்னுடைய லவ் லெட்டர், இது படித்து இதில் தான் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அது வாங்கி படிப்பாங்க அவங்களுடைய விருப்பம், அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய பேர் அனுப்புகிறாரு. அவங்களெல்லாம் கொலை பண்ணுறாங்க, தீர்க்கதரிசிகள்லாம் கொலை பண்ணுறாங்க. ஆண்டவராக இயேசு சொந்த குமாரனே அவரே வந்து தேவன் அனுப்புகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை. 10 கட்டளையை யாராலையும் நிறைவேற்ற முடியாது, தேவனே நமக்காக நிறைவேற்றினார். அந்த தேவன் நம்மோடு கூட உறவாட அவரே பூமிக்கு வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் நம்மோடு கூட அவர் மரித்து அவங்க போயிட்டு ஆவியானவரை அனுப்பினார். ஆவியானவர் நம்ம கூட இருக்கார். ஆவியானவர் வந்து என்ன செய்வார், நம்முடைய சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை வழி நடத்துகிறார், சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். எவ்வளோ அன்பு பாருங்கள், தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் வேதாகமம், முழு வேதாகமம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தோரா மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் முழு வேதாகமத்தை கையில் கொடுத்து இதை வாசி. யோசுவாட்ட சொல்கிறாரு, இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எதுக்கு சொல்கிறாரு, இதில் தான்ப்பா எல்லாமே இருக்குது, இந்த வார்த்தை ஜீவனாக இருக்குது, ஆவியாக இருக்குது, இதை வாசித்தேன்னா நீ வாழ்ந்துருவ, இதை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்கிறார். சொல்லிகிட்டே இருக்கார், வெளியில் சொல்லிகிட்டே இருக்கார், ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஜீனஸ் சொன்னாங்க அருமையாக, காட் வில் நாட் பெக் ஃபார் எனிதிங். அவங்களுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி சொன்னது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஹி வில் நாட் பெக், ஹி வில் நாட் ஃபோர்ஸ் ஆல்சோ. ஆனால் இந்த காரியத்தெல்லாம் பின்னாடி இருந்து பண்ணிகிட்டே இருக்காரு. பண்ணிட்டு சரி, வேத புஸ்தகம் கையில் கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு இப்போ வாசிக்கணும். எத்தனை பேர் தினமும் பைபிள் வாசிக்கிறோம்? இது வந்து ஆண்டவர் லவ் லெட்டர். ஸோ இதுபடி நடந்தீங்கன்னா நீங்கள் வாழ்ந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ வெளியிலன்னு சொல்லிட்டே இருப்பார். நம்ம திரும்ப இந்த உலகத்தின்குள்ளே போகும்போது உலகத்தின் பிரச்சனைகள், உலகத்தின் எல்லாம் பிஸினஸ், அந்த மாதிரி போய்ட்டுருக்கோம். ஸோ ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார் பாருங்க, எவ்வளோ அன்பு. நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். சில நேரத்துலலாம் வந்து பிஸியாக இருக்குது, தேட முடியாது. சர்ச்சில் வந்து நிறைய மார்னிங் ப்ரேயர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. we are rejecting, right? If you are not attending, that means we are rejecting, right? We are not respecting. அதை வந்து நான் கில்ட்டியாக எடுத்துக்காதீங்க. ஆனால் வந்து this the way we need to accept.
சச்சல் உறுப்பினர்கள் ஆராதனை ஒழுங்குகள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் சொல்கிற காரியங்கள், இது மூலமாக தான் ஆண்டவர் பேசுகிறார். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன அன்பாக இருக்க, நம்ம இயேசு ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் யூ லவ் மீ ஃபாலோ மை கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறார்? கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணு, அதுதான் என்னை அன்பு செலுத்துறது. டோன்ட் ஜஸ்ட் சே ஜீசஸ் ஐ லவ் யூ, ஃபாலோ மை கமாண்ட்மெண்ட்ஸ், அதுதான் சொல்கிறார். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எதுக்காக அவரோடு நிலைந்திருக்கணும்? அவர் திராட்சை கொடியாக இருக்கார், அவர் கூட எது இணைந்திருக்கணும்னு சொன்னால் நம்ம அதிக கனிகளை கொடுக்கும்படியாக. நாம் அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையில் நம்ம நிறைஞ்சிருக்கணும். அவரோடு இணைந்திருக்கிறோமா? அவரை நம்மை உருவாக்கினவர் என்று பார்க்கிறோமா? அவருடைய மகிமைக்காக நம்மை படைத்திருக்கார். we are not owner of ourselves, God is the owner. அவர் தான் உருவாக்கினார். நம்முடைய பர்பஸ், what is the purpose of our life in this world? What is the purpose? ரெண்டு விதமான பர்பஸ் இருக்குது. ஒன்று பொதுவான ஒரு பர்பஸ்ஸு, ஒன்று வந்து தனிப்பட்ட ஒரு பர்பஸ். அது பொதுவான பர்பஸ் என்னென்னா, கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அவரை தேவனாக ஏற்றுக்கொண்டு அவரே நம்மை உருவாக்கினவர், அவருடைய மகிமைக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவரை நம்முடைய இதயத்தின் சிம்மாசனத்தில் வைத்து அவரை ஆளும்படியாக அழைக்க வேண்டும். காலையில் டிரைவர் சீட் சொன்னது யார்? ஸோ டிரைவர் சீட்டில் வச்சு அவரை ஓட்ட சொல்லி நம்ம பின்னாடி உட்காந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். ஸோ அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையின் இதயத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும், இந்த உலகத்தில் என்னதான் பண்ணாலும் ஒரு வெறுமை இருக்கும். தெர் இஸ் ஒன் வேக்கம். அந்த வேக்கம் வந்து இந்த காட் ஷேப் வேக்கம் வந்து ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கடவுள் மாத்திரம் தான் அவருக்காக தயாரிக்கப்பட்டது. அவர் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு, என் இதயத்தில் வாங்க, நீங்கள் உட்காருங்க, நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நீங்கள் தான் என்னுடைய எஜமானன் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வைக்கணும். ஆனால் அந்த பிளேஸ் வந்து அவருக்கு மட்டும்தான் ஃபிட்டிங் ஆகும். அவருக்காக தயாரிக்கப்பட்டது. அந்த வெற்றிடம் வந்து அவருக்காக தயாரிக்கப்பட்டது. அதில் போய் குப்பையும் மண்ணையும் போட்டால் வேலைக்காகாது, அது ஒன்றுக்கு உதவாது. ஒன்றும் எம்டினஸ் தான் க்ரியேட் ஆகும், குப்பையாக தான் ஆகும். ஸோ குப்பைனா என்ன தெரியுதா? டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டெம்டேஷன், என்டர்டைனிங், என்ஜாயிங் த ஷார்ட் ப்ளஸஸ், அதெல்லாம் வந்து குப்பை. அதை போட்டு நிறச்சிடக்கூடாது. அந்த இடத்துல யாரை உட்கார வைக்கணுமோ அவங்க தான் அந்த பிளேஸ்க்கு ஃபிட்டான ஆள் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவரை வந்து உட்கார வைக்கணும். நீங்கள் என்ன எஜமானராக இருக்கீங்க, நீங்கள் ஹார்ட்டில் உட்காருங்க, நீங்கள் வந்து என்னை அரசாளுங்க, என்னோட பேசுங்க, நான் உங்கள்கிட்ட இந்த தினமும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ நம்முடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பொதுவான பர்பஸ் அவரை அறிவதும் என்றால் அவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொள்வதும், அவரை நம்முடைய இதயத்தின் சிம்மாசனத்தில் வைத்து அவரை ராஜாவாக ஆளும்படி அழைப்பதும், அவர் சொல்வதை கேட்பதும், அவரோடு கூட உறவாடுவதும். ஆதாம் கூட உறவாடினார்ல, டெய்லி வந்து என்னப்பா நல்லா இருக்கே அப்படி கேட்டார்ல, அதே மாதிரி நம்ம ஆண்டவரை பார்த்து ப்ரைஸ் பண்ணி சொல்லணும், இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். The purpose of God in our life is to know him and praise him. அப்படி ப்ரைஸ் பண்ணால் அவர் சந்தோஷப்படுவார் இல்லையா? அப்புறம் he want to talk, right? he will talk to us. தம்பி இன்னைக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இங்கே போகாத வராத, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவர் நம்ம இதயத்தின் சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது குப்பைகள் இதெல்லாம் வருமா? பக்கத்தில் வருமா? வராது. அதனால் அவரை நாம் இதயத்தின் சிம்மாசனத்தில் ஏற்றி அவரை ஆளும்படியாக அழைக்க வேண்டும். கடவுளுடைய பர்பஸோடு அதை தெரிந்து கொண்டு வாழும் பொழுது சிறப்பான பர்பஸ் அவர் வெளிப்படுத்துவார். ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பான பர்பஸ் இருக்குது. இப்போ பாஸ்டர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் சிங்கப்பூருக்கு வந்து இந்த பாஸ்டராக நம்முடைய மேய்ப்பராக நம்மளை எல்லாம் வந்து ஆவிக்குரிய சத்தியத்தில் வழியிருக்கின்றன. இது அவர் கனவுல கூட நினைத்தான ஒரு காரியம். ஆனால் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே ஜீசஸுடைய ப்ளூ
பிரிண்டில் இவர் இவர் நம்முடைய பாஸ்டர், இவருடைய நம்ம மேய்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். அதனால அவர் தன்னுடைய முழு ஆத்மாவையும் சரீரத்தையும் இங்கே வந்து பயன்படுத்தி ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி நமக்கு மேய்ப்பனாக வழி நடத்துகிறார். அப்படி ஒவ்வொருவருக்குமே ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு இருக்கும். அதை எப்போ வெளிப்படுத்துவார் அப்படின்னா வந்து இந்த பொதுவான பர்பஸை நம்ம புரிந்து கொண்டு அவரோடு கூட வாழும் பொழுது அந்த பர்பஸை வெளிப்படுத்துவார். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பர்பஸ் இருந்தது, இந்த பூமிக்கு வந்தப்போ பர்பஸ் இருந்தது. தட் இஸ் த டிக்ளேர்ட் பர்பஸ். ஹி இஸ் அ சன் ஆஃப் காட். ஹி இஸ் ஹேவிங் அன்பரோக்கன் ரிலேஷன்ஷிப் வித் காட். பட் அவர் ரிலேஷன்ஷிப் ஹவ் இட் இஸ்? இஸ் இட் broken or unbroken? அது பார்க்கணும். இஃப் யூ ஆர் ஹேவிங் அன்பரோக்கன் ரிலேஷன்ஷிப், God will reveal our special purpose to us. God has revealed to Jesus Christ. It's not possible by us. He will reveal to us. ஆனால் எரேமியா தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே அவருடைய சிறப்பான பர்பஸ் அவர் கொடுக்கப்பட்டது. மோசஸ், அப்புறம் யார், பவுல் அவர் வந்து பர்பஸ் எப்போ தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர் செயற்பட்ட போது ஆண்டவர் வந்து ஸ்பெஷல் அவனுக்கு இன்வைட் பண்ணார். என்ன பேசினான்னு தெரியாது, பயங்கரமான ஸ்காலர், எல்லா நாலேஜும் படைத்தவர். அதுக்கப்புறம் வந்து அப்படியே சரண்டர் ஆகிறார். நான் புழு ஆண்டவரே இந்த அர்ப்பனாகிய எனக்கு வந்து வெளிப்படுத்தினீரே அப்படின்னு சொல்கிறார். என்ன ஃபஸ்ட் அந்த வசனம் வந்து அந்த மாதிரி வரும். ஒரு அர்ப்பணம், அகால பிறவி போல இருக்கிற எனக்கு வந்து நீர் வெளியானீன்னு சொல்லிட்டு அப்படியே சரண்டர் ஆகி, என்ன பேசினார் என்ன ஒன்றும் தெரியல, ஆனால் அப்படி சரண்டர் ஆகிறார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை குப்பை அப்படின்னு சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், இல்லை நான் வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். எல்லாமே வெனிட்டி அப்படின்னு சொல்கிறார். ஷாலமோன் அவருக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவித்தார், அவருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது, அவருடைய ராஜா, அவருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் சொல்கிறார் எல்லாமே மாயை. இன்னைக்கு துதி ஆராதனை நடத்தும்போது சொன்னார் எல்லாம் மாயை, எல்லாம் மாயாக இருக்குது, இதெல்லாம் வந்து நான் எல்லாமே அனுபவிச்சிட்டேன், அதெல்லாம் வந்து ஒன்றும் வந்து என்னுடைய உள்ளத்தை நிறைக்காது. அதை நிறைக்கக்கூடிய ஒரு அவர் யாருன்னா நம்மை உருவாக்கின நம்முடைய தேவன். அந்த பிளேஸில் அவரை தான் வச்சு அவருக்கு தான் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து தேவனை அறிகிறதான ஒரு திட்டம், தேவனோடு கூட ரிலேஷன்ஷிப். இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் காட் ஃபார் அவர் லைஃப் இன் திஸ் இயர். சிறப்பான திட்டம் நமக்கு எப்போ வருதுன்னா, காட் ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு வந்து டிக்ளேர்ட் பர்பஸ் ஃபார் அஸ். நம்ம போகிற வழியில் இந்த பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது சிறப்பான நோக்கம் நமக்கு அறிவிக்கப்படும். we need to discern it. அப்படியே போய்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை தேடாத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த சிறப்பான திட்டம் அறிவிக்கப்பட மாட்டாது. கண்டிப்பாக அறிவிக்க மாட்டார். நம்மளுடைய காலிங் என்னன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியாது. அவரோடு கூட உறவாடி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர் விருப்பத்துக்கு இணங்க அவருடைய சித்தத்தை செய்து அவரை துதித்து அனுதினமும் வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் ராஜாவாக இருந்து தன்னுடைய திட்டத்தை, சிறப்பான திட்டத்தை வெளிப்படுத்துவார். அந்த சிறப்பான திட்டத்தில் நம்ம அந்த நோக்கத்தில் இணைந்து செயல்படும் போது ஒவ்வொரு செயல்களையுமே தேவன் கனப்படுத்துவார். முடிவிலே அது நமக்கு பரிசை கொண்டு வரும். இட் வில் கிவ் யூ ரிவார்ட். தேவனுடைய திட்டத்தில் இணையாத நாம் எந்த காரியத்தை செஞ்சாலும் உலகத்தில் வந்து நல்லா இருக்கும், ஆனால் அது வந்து அக்னியினால் சுட்டரிக்கப்படும். இட் வில் பி டெஸ்டட் வித் ஃபயர். ஃபயர் வந்து பண்ணும்போது நம்முடைய செயல்கள் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா வந்து எரிஞ்சு போயிடும். பொண்ணோ வெள்ளியோ இருந்தால் அது கொஞ்சம் ரிவார்ட் கொடுக்கும். அது வந்து அக்னியினால் அந்த அக்னி சுட்டெரியப்படும். ஸோ நம்முடைய செயல்கள் தேவனுடைய திட்டத்தோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது அந்த செயல்களுக்கு ரிவார்ட் இருக்குது. இப்போ பாஸ்டர் இருக்காருன்னா அவர் அந்த அழைப்பு இருக்குது. அந்த என்ன செய்தாலும் தேவனே இருந்து அவர் செயல்படுத்துகிறார். அவரின் மூலமாக தேவனுடைய வாயாக தேவனுடைய சாயலை தரித்தவராக ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது அது நாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. தேவன் ஒரு மனிதனின் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜோசப், தீனஸ்டர் அருமையாக சொன்னாங்க, ஜோசப் ஏன் அவன் வந்து அந்த டெம்ப்டேஷன் எல்லாத்தையும் வந்து அவன் மேற்கொள்ள முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், அவன் வந்து அனுதினமும் தேவனை பார்க்கிறவனாக இருந்தான். அதுதான் வந்து அவனுக்கு வந்து உதவி செஞ்சிச்சு.
தேவனோடு உறவு. அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை எப்படி வந்துச்சு? அவன் உள்ளத்தில் யாரை போட்டது? தேவனுடைய அன்பு அவனை நெருக்கி ஏவின் அப்படின்னால் தேவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அவர் தான் என்னை உருவாக்கினவர், அவர் தான் என் ஓனர், அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய முடியாது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் இதயத்திலே உட்காந்துருக்காரு. இருதயத்தின் யோசனை எல்லாம் அவருக்கு தெரியும். வாயில் வார்த்தைகள் பெறுவதற்காகவே நம்மை அறிந்திருக்கிறார். அப்போ அவருக்கு விரோதமான பாவம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்டேஷனை அவர் ஓவர் முடிஞ்ச முடியுது. யோசப்பை வந்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. இஸ் லைக் ரப்பர் பால், தண்ணியில் முக்கிய பார்த்தாங்க. எவ்வளோ தூரம் பண்ணாலுமே டப்புன்னு உள்ளே போகும், வெளியே வந்துடும். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. இந்த எல்லாவற்றையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார். எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. யார் ராஜா இந்த உலகத்தில் அப்படின்னா வந்து நம்ம தான் ராஜா. இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்தின் சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது நம்ம தான் ராஜா. யாருக்குமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னால் இயேசுவானவர் இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் அவரை மீறி தான் வரணும், அவரை மீறி தான் வரணும். அவரை வந்து கிராஸ் பண்ணி நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே. ஸோ இந்த பர்பஸ், இந்த இம்பார்ட்டன்ஸ், இது முக்கியத்துவம் புரியாமல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நிறைய பேர் நடந்திருக்கு, ரைட்டா? சாம்சன் சிஸ்டர் அருமையாக பேசினாங்க. சாம்சன் சிஸ்டர் கலா அருமையாக பாட்டு பாடினாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ பியூட்டிஃபுல். அது மாதிரி நம்ம சபையை வந்து அழகுபடுத்துகிறார். அவர் இருக்கிற சபை வந்து எப்படின்னா அன்பினால் நிறைந்திருக்கும், ஒருவரோடு நேசிப்பாங்க. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எடுத்துருக்கும்போது வி ரிஃப்ளெக்ட் கேரக்டர், ஹிஸ் கேரக்டர். யாருடைய கேரக்டர்? ஜீசஸுடைய கேரக்டரை வெளிப்படுத்தும். அவருடைய அன்பு, மாறாத இரக்கம். வி ஆர் ரிஃப்ளெக்டிங் த காட்ஸ் கேரக்டர். அது பண்ணும் பொழுது அவன் வேலை பார்க்குற இடத்தாலும் சரி, படிக்கிற இடத்துனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பொழுது நம்மை பார்த்து இந்த மனிதனுக்கு ஏதோ சம்திங் விசேஷமாக இருக்குது, நம்மை பார்த்து தேவனை தேடுவார்கள், நம்மை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் சாட்சி. நீங்கள் உலகம் முழுவதும் போய் சாட்சி சொல்கிறாங்கன்னா சொல்லி மைக் எடுத்து பேசுகிறதில்ல. நம்ம சாட்சிகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மூலமாக அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். அநேக வசனங்கள் இருக்கிறது, ஆனால் நான் இதோடு முடித்துக்கொள்கிறேன், நேரத்தை கருதி முடித்துக்கொள்கிறேன். ஒரு சில சம்மரி பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிடலாம். சரி, நம்மை உருவாக்கினது யார்? கர்த்தர், ரைட்டா? அவனை எதற்காக உருவாக்கினார்? அவருடைய மகிமைக்காக, தேவனுடைய மகிமைக்காக அவர் உருவாக்கினார். நம்முடைய இதயத்தின் சிம்மாசனத்தில் வைக்க வேண்டியது என்னது? டிஸ்ட்ராக்ஷன்ஸ், குப்பை, கோல். வைக்க வேண்டியது யார்? மற்ற குப்பையெல்லாம் வந்து ஃபிட் பண்ணால் கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஃபைனலி எம்டினஸ், பிக் எம்டினஸ், அண்ட் ஃபைனலி டிஸ்ட்ராக்ஷன், வேஸ்டிங் வித் டைம் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன், அந்த மாதிரி தான் போகும். அதனால் அதெல்லாம் வேணாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, சபையில் ஆண்டவர் அழகாக கொடுத்துருக்கிறார். டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், யூஸ் இட் ஃபார் காட். நாங்கள் வந்து எங்களுக்கு வயசாகிடுச்சு, தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறோம், அதனால் சொல்கிறோம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆண்டவருக்காக யூஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் வந்து உங்களை பெரிய ஆளாக்குவார், உங்கள் வாழ்க்கையின் தேவைகளாக சந்திப்பார். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக பெரிய அதிசயங்களை செய்து உங்களோடு கூட நடந்து வர விரும்புகிறார். அவரோடு கூட இணைந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த பர்பஸ் ஆஃப் காட் தெரியாமல் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ்? ஜீவன் இல்லாமல் sin, we are sinful, we will do sin, freely sin and enjoy the temporary enjoyment, and then finally get emptiness and all the things, and finally பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். மரணத்துக்கு முன்னாடி நோய்கள் வரும், இதெல்லாம் வந்து வரும், கர்சஸ், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக், அது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜீவன் வேணும்னா இது ஒரே ஒரு வழி. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க, வாசப்படியிலேருந்து கதவை தட்டுகிறேன், நான் வந்து நிற்கிறேன், ப்ளீஸ் அக்செப்ட் மீ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பெக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் டோர்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட் வந்து சொல்கிறாரு. ஹிஸ் ஜென்ட்லி நாக்ஸ். ஆல் ஜீனஸ் சொன்னாங்க, அவங்க அம்மா, அவங்க தாயார், அவங்க இயேசு கிறிஸ்து வர்ணிக்கும் போது இஸ் ஜென்டில்மேன், ரைட்?
ஜென்ட்லி நாக்ஸ் அவர் டோர். மனதில் உள்ள குப்பைகள், கோலங்கள் இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடும். ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை நாட்களை தொலைத்தோம், எத்தனை நாட்களை தொலைச்சோம், எத்தனை காரியங்களுக்கு வந்து நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணோம். கோபம், சண்டை, வைராக்கியம், அதுக்கு எவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிம்மாசனத்தில் இல்லாதபடினாலே அந்த காரியங்களை நாம் செய்தோம். இயேசு கிறிஸ்து சிம்மாசனம் இருந்தால் அவர் சொல்லுவார், தம்பி நீ செய்கிற தப்பு, வேஸ்ட்டாக எனர்ஜியை செலவழிக்கிற, அதனால் நீ செலவழிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். யோசனைகளை கேட்க, யோசனைகளை சொல்ல, யோசனை கேட்க நம்ம மனசில் யோசனைகளை சொல்ல அவர் ரெடியாக இருக்கார். எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. எனவே நம்முடைய டைம் நம் தேவனுக்கு கொடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் அவர் வந்துடுவார். இதற்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான நம்ம காத்திருக்கோம். வரையை வந்து ரொம்ப நெருங்கிருச்சு. ஸோ எனி டைம் ஹி வில் கம். அவர் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 1000 வருட அரசாட்சி, அதுக்கப்புறம் வந்து புதிய வானம் புதிய பூமி. இவ்வளோ பெரிய காரியம். பரலோகத்தில் என்ன இருக்குது, புதிய வானம் புதிய பூமியில் என்ன இருக்குது, 1000 வருஷத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி ரூல் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து சில காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை வந்து டீட்டெயிலாக நமக்கு தெரியாது. வசனங்கள் எவ்வளோ தூரம் வெளிப்படுத்தப்பட்டதோ அவ்வளோ தூரம் நாம் அறிந்திருக்கிறோம். அது வந்து கண்களால் காண்கவும் இல்லை, காதுகளால் கேட்கப்படவும் இல்லை, இதயத்தில் கூட உணர்ந்து பார்க்கணும். அவ்வளோ பெரிய காரியங்கள் நம்ம வச்சுருக்காரு, நம்ம கொண்டு உருவாக்குறோம். அவ்வளோ பெரிய காரியங்களை அதை இழந்துடக்கூடாது. ஸோ எட்டர்னிட்டி பேசினா இல்லையா, எட்டர்னிட்டி. ஸோ எட்டர்னிட்டின்றது கண்டிப்பாக இருக்குது. வாழ்க்கை வந்து அழிந்து போகிற காரியம் இல்லை எட்டர்னிட்டி. ஸோ வேர் வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் அவர் டைம் இன் எட்டர்னிட்டி. நித்தியமாக எங்கே போய் வாழ போகிறோம்? மனிதன் விரும்புகிறானோ விரும்பலையோ 2 இடம் இருக்குது, பரலோகம், நரகம், மரணம். எட்டர்னல் செப்பரேஷன் ஆர் எட்டர்னல் ரிலேஷன்ஷிப், விச் ஒன் யூ ஆர் கோயிங் டு சூஸ். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வந்து இஸ் நாக்கிங் அட் த டோர். ஓகே, நம்ம முடித்து விடுவோம். ஒரு சின்ன பாடலை படித்து முடிக்கலாம் என்று, ஜெபத்தோடு முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். Okay. Hallelujah. Hallelujah. Please open your heart and then நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது மனசுக்குள்ளே பாரமாக இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு அழுக்கு குப்பை இந்த மாதிரி இருக்குது, அதை வந்து நான் வெளியே போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சாயங்கால வேளையிலே, இந்த நல்ல நேரத்திலே நாம் அதை எடுத்துவிட்டு தீர்மானிப்போம் என்றால், இந்த தருணம் நல்ல தருணம். நாமெல்லாம் சபையாக, சகோதரர்களாக, குடும்பமாக, ஒரே தகப்பனினால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் கூடியிருக்கிறோம். ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஹார்ட். இட்ஸ் a beautiful time. காலேஜ் யூனிவர்சிட்டி பேசும் பொழுது சில அன்வான்ட் ரிலேஷன்ஷிப், அதை வந்து அது கட் பண்ணிடணும். அதை போய் திரும்பவும் வந்து கிண்டக்கூடாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை விட்டு விடுவோம். அது நமக்கு தேவையில்லை, அந்த குப்பை தேவையில்லை. குப்பைகளை வந்து எடுத்து தூரப்பட்டுருவோம். அன்வான்ட் ரிலேஷன் யாரோடு நாம் பேசாமல் நம்முடைய உறவு துண்டிக்கப்பட்டோம் என்று சொன்னால் நாம் அவர்களை மன்னித்து அவர்களோடு கூட நம்முடைய உறவை வளர்த்து கொள்வோம். குட்டி இருதயம் நம்மகிட்ட இருக்குது, சின்ன பிள்ளைங்களாம் இருக்கீங்க. இதில் வந்து வேண்டாததெல்லாம் எதுவுமே குப்பையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இப்போ உங்கள் உள்ளத்தில் அமர பண்ண வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு மாத்திரம் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எந்தெந்த காரியமெல்லாம் நம்ம தேவனை விட்டு பிரிக்கிறதோ, தேவனை விட்டு தூரமாய் நம்மை பிரிக்கிறதோ, எந்தெந்த காரியமெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதோ, அந்தந்த காரியமெல்லாம் உங்களுக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆனால் அந்த காரியத்தை நாம் எடுத்து விடுவோம், தீர்மானிப்போம். வேண்டாம், தேவையில்லை, அழிஞ்சது போதும். நம்ம வேற நேரங்கள் எத்தனையோ தருணங்களை தொலைத்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை தொலைத்திருக்கிறோம், எத்தனையோ நேரங்களை தொலைத்திருக்கிறோம். அதெல்லாம் வேணாம். இனிமேல் வந்து ஆண்டவருக்காக வாழுவேன் எப்படி சொல்லிட்டு நாம் ஒரு நிச்சயத்தை கொடையவர்களாக நாம் இந்த ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்வோம்.